We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have scripture read. நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று பிரசங்கத்திற்கென்று எடுக்கப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-11 வரை வாசிக்கப்படும். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கேருந்து வந்ததென்று தண்ணீர் மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததே கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆமேன். இது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம் ஜெபம் செய்வோமாக. லெட்ஸ் ப்ரே. கண்மலை மீட்புமாய் இருக்கின்ற கர்த்தாவே, இந்த நாளிலே நீர் உம்முடைய வார்த்தை மூலமாக எங்களோடு நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். Our rock and our redeemer, we pray that today that you would speak to us through your word. May your spirit, Lord, plant your word deep within our hearts and may it bear much fruit. உம்முடைய ஆவியானவர் தாமே என்னுடைய உள்ளந்திரியங்களிலே உம்முடைய வார்த்தையை ஆண்டவரை ஆழமாக பதியும்படியாகவும் அது கனி கொடுக்கும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், in Jesus' mighty name. Amen. My dear brothers and sisters, in the text that we heard read, Mary, the mother of Jesus, says these words. Do whatever he tells you. நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனத்திலே மரியாள், இயேசுனுடைய தாயாய் இருக்கக்கூடிய மரியாள் என்ன சொல்கிறார் என்றால், அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. Therefore, today's sermon title is Listen to Jesus. ஆகையால் தான் இன்றைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு, இயேசு சொல்வதை கேளுங்கள். In John chapter 2 verses 1-11, Mary's response teaches us how to respond to Jesus in a time of need. இந்த யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை மரியாளுடைய மறு உத்தரவு, அதாவது மரியாள் இயேசுனுடைய தாயா இருக்கக்கூடிய மரியாளுடைய மறு உத்தரவை நம்ம கவனிக்கும் பொழுது, தேவையா இருக்கக்கூடிய நேரங்களிலே நாம் இயேசுவுக்கு எப்படி மறுமொழி கொடுப்பது என்று இந்த வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. In John chapter 2, Jesus is invited to a wedding with his disciples. And in that wedding, the wine runs out. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன கவனிக்கிறோம் என்றால், இயேசு ஒரு திருமணத்துக்கு என்று அழைக்கப்படுகிறார், தன்னுடைய சிஷ்யர்களோடு அழைக்கப்படுகிறார். அந்த திருமணத்திலே அங்கு திராட்சை ரசமானது குறைவுபாடு அங்கு நடைபெறுகிறதை நம்ம பார்க்கிறோம். We read that the wine runs out.
like it is in our culture, it is an embarrassment for the family who invites Jesus or invites a guest. பிரியமானவர்கள், நம்முடைய கலாச்சாரத்தில் கூட தானே நாம் ஒரு விருந்தாளிகளை நம்ம வீட்டுக்கு அழைக்கும் பொழுது அல்லது நம்முடைய நிகழ்ச்சிக்கு அழைக்கும் பொழுது நம்மளுடைய நிகழ்ச்சியில ஒரு குறைபாடு இருக்கும் பொழுது அது நமக்கு ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. It creates an embarrassment when we invite people to our events or our houses, and when that we do not have enough to entertain or to give to people. It creates a sort of embarrassment. And so understanding this embarrassment, Mary, the mother of Jesus, informs Jesus about this embarrassing situation. இந்த சங்கடமான இந்த சூழ்நிலையை அறிந்து இயேசுனுடைய தாயா இருக்கக்கூடிய மரியாள் என்ன செய்கிறார் என்றால், இயேசுவினிடத்திலே இந்த சங்கடமான சூழ்நிலையை குறித்து விவரிக்கிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். Jesus replies Mary with these words that are found in John chapter 2 verse 4. இயேசு அந்த மரியாளுடைய அந்த 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 கேள்விக்கு, இயேசுவே இங்கு திராட்சை ரசமானது குறைபாடு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்துக்கு இயேசு என்ன சொல்கிறார் என்றால், 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கு உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். Now here Jesus replies Mary with these words, and they are found in John chapter 2 verse 4. Woman, what does this have to do with me? My hour has not yet come. Jesus' response to Mary reminds Mary who Jesus is to her and how he ought to live his life. இயேசுனுடைய மறுமொழியை கவனித்து பார்க்கும் பொழுது மரியாளுக்கு ஒரு ஞாபகமாக இருக்கிறது. இயேசு யார், அவர் யாருக்காக வாழ்கிறார் என்ற அந்த விவரங்கள் இயேசுனுடைய மறுமொழி மூலமாக கற்றுக்கொள்ளலாம். It was not yet the time for Jesus to do anything. இயேசு மறுமொழி கொடுக்கக்கூடிய, அதாவது வெளிப்படக்கூடிய ஒரு நேரம் அல்ல. So we may think that Jesus was rude here to his mother by calling her woman. சில நேரத்தில் நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், இயேசு ஒருவேளை மரியாதை இல்லாத விதத்திலே தன்னுடைய தாயாரிடத்திலே பேசுகிறார் போல இருக்கிறதே. It is not a sign of disrespect or lack of love. In fact, when Jesus addresses Mary directly, Jesus acknowledges her question and her concern. பிரியமானவர்கள், நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்நாட்டில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்திலே இயேசு இவனமாக மறுமொழி கொடுக்கும் பொழுது அது அவமரியாதைக்கு அர்த்தம் அல்ல, அன்பு இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு அர்த்தம் அல்ல. இயேசு மறுமொழி கொடுக்கும் பொழுது, மரியாள், நீ சொல்லுகிறதே நான் அங்கீகரிக்கிறேன், நான் புரிந்திருக்கிறேன், உன்னுடைய கவலை, உன்னோட இந்த சங்கடமான சூழ்நிலையை அறிந்திருக்கிறேன் என்று அர்த்தமாக இருக்கிறது. When Jesus saw his mother and the disciples whom he loved standing by, we read in John chapter 19 verse 26. Let's hear what Jesus here says in a similar situation to the same woman. இங்கு ஒரு விசேஷமான ஒரு சூழ்நிலையிலே இயேசு தன்னுடைய தாயாய் இருக்கக்கூடிய மரியாளுக்கு என்ன சொல்கிறார் என்று யோவான் 19ஆவது அதிகாரம் 26ஆவது வசனத்தை கவனித்து பாருங்களேன். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். ஸ்திரீயே, அதோ உன் மகன். அதே வார்த்தைகளை இயேசு தன்னுடைய தாயாராகிய மரியாளை பார்த்து சொல்லுகிறதை நாம் கவனித்து பார்க்கிறோம். We hear the same words that Jesus uses, woman, behold your son. Would Jesus, the revelation of God's love, who out of his love forgave those who persecuted him on the cross, have been rude to his mother? பிரியமானவர்களே, இயேசு தேவனுடைய அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறார். அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தன்னை பரிகாசம் செய்யக்கூடியவர்களை பார்த்து அவர் அன்போடு அவர்களை மன்னித்ததை நாம் கவனிக்கிறோம். அப்படிப்பட்டவர் தன்னுடைய தாயாரை பார்த்து அன்பில்லாமல் அவமரியாதையோடு இந்த வார்த்தைகளை சொல்லியிருப்பாரோ? இயேசு மரியாளை கவனித்து ஸ்திரீயே என்று சொல்லும் பொழுது, பிரியமானவர்களே, நீ சொல்லுகிறதே நான் அங்கீகரிக்கிறேன் என்று அர்த்தமாய் இருக்கிறது. Now when Jesus turns to Mary and calls her woman,
He acknowledges her concern. He acknowledges that she has spoken. Mary watched her son, Jesus, who was crucified on the cross, tortured and was in pain. Would Jesus, who knew Mary, who was in pain watching Jesus, have spoken rudely to her by calling her woman? பிரியமானவர்களே, தான் தாயாராகிய மரியாள் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய மகனாய் இருக்கக்கூடிய இயேசு அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற காட்சி தன்னுடைய இருதயத்துக்கு எவ்வளவு ஒரு வேதனை கொண்டு வந்திருக்கும் என்று இயேசு அறிந்த போதிலும் அவமரியாதை இல்லாமல் அவர் அன்பில்லாமல் இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லியிருப்பாரோ? இல்லைங்க. இயேசு அந்த ஸ்திரீனுடைய அக்கறையை, அந்த ஸ்திரீனுடைய வேதனையை அறிந்து நீ அனுபவிக்கக்கூடியதை நான் அங்கீகரிக்கிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை அந்த நாட்களில் இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரத்தின்படி நீ சொல்லக்கூடியதை நான் அங்கீகரிக்கிறேன், நீ அனுபவிக்கிறதை நான் அங்கீகரிக்கிறேன் ஸ்திரீயே என்று சொல்லக்கூடிய விதத்திலே இயேசு இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறதை நாம் புரிந்து கொள்ளலாம். In other words, let me paraphrase how Jesus would have said this, or we can understand this. Dear woman, you must not tell me what to do. This is not yet the time to do anything. அன்பான ஸ்திரீயே, என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று தான் அர்த்தம். By calling her a woman, he created also a distance between him and her to remind her, first and foremost, he is the Son of God, and then her son. பிரியமானவர்களே, இயேசு இந்த வார்த்தையை ஸ்திரீயே என்று சொல்லும் பொழுது, விசேஷமாக இந்த கானா ஊர் கல்யாணத்திலே ஸ்திரீயே என்று சொல்லும் பொழுது அவருக்கும் அந்த மரியாளுக்கும் இடையே ஒரு இடைவெளியை கொண்டு வருகிறார். முதலாவது நான் தேவகுமாரனாக இருக்கிறேன், அதன் பிறகுதான் நான் உன்னுடைய மகன் என்று இயேசு சொல்லுகிறார். As a son of God, Jesus loved to fulfill his heavenly Father's will. பிரியமானவர்களே, தேவனுடைய குமாரனாக இருக்கின்ற இயேசு முதலாக அவருடைய வாழ்க்கையில மிக முக்கியமான அக்கறையா இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் தன்னுடைய பரலோக பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு. Mary's response to Jesus hints that she was obedient to Jesus and tells the servant to do whatever Jesus tells them to do. பிரியமானவர்களே, இயேசு இந்த வார்த்தையை சொன்ன பிறகு ஸ்திரீயே, என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை, உனக்கும் எனக்கும் என்ன என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகளுக்கு பிறகு நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கவனித்து பாருங்களேன். அவர் என்ன, மரியாள் என்ன சொல்கிறாள் என்று கவனித்து பாருங்கள். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். Mary's response to Jesus hints that she understood what Jesus had said to her, and now she directs the servants to do whatever Jesus tells them to do in John chapter 2 verse 5. On the surface, it might look like she was forcing Jesus to do something by telling the servants. But if you look at the life of Mary, you realize that that is not so. ஒருவேளை மேலோட்டமாக இந்த வசனங்களை கவனித்து பார்க்கும்பொழுது இதோ இயேசுவை வலுக்கட்டாயமாக இந்த காரியத்தை நீ செய்ய வேண்டும் இயேசுவை என்று சொல்கிற வண்ணமாகவே போன்ற ஒரு சூழ்நிலையை விவரிக்கலாம், அதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் மரியாளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே Mary's response to Jesus and her instructions to the servant should be read together with Luke chapter 1 verse 38. மரியாளுடைய மறுமொழி, கானாவூர் இருக்கக்கூடிய அந்த கல்யாணத்தில் இருக்கக்கூடிய அந்த மறுமொழியும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் இருக்கக்கூடிய அந்த மறுமொழியும் கவனித்து பார்க்கும் பொழுது, அதை இணைந்து வாசிக்கும் பொழுது மரியாளுடைய மனநிலையை, உண்மையான மனநிலையை விவரிக்கிறது. அது வாசிக்க கேட்போமே. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக் கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவள் இடத்திலிருந்து போய்விட்டான். பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே மரியாள் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்திரீயானவருக்கு தேவதூதனானவன் அங்கு வெளிப்பட்டு, இதோ நீ இயேசுவை பெறப்போகிறாய், அதாவது உன்னிடத்திலிருந்து மெஸ்ஸையா வரப்போகிறார் என்ற அந்த சத்தம், அந்த நற்செய்தி வரும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு பெரிதான ஒரு பொறுப்பையும் அந்த நாட்களிலே அவர் என்ன சொன்னார் என்றால், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொன்னார். Now can you just imagine the angel of the Lord appearing and telling Mary that you are going to bear the Son of God,
the one who is going to deliver the world from sin. And here Mary's response is, I am the Lord's servant. And so in the wedding at Cana, when Jesus told her it is not her time, she obeyed and told the servants, do whatever Jesus tells you to do. It's the same posture. பிரியமானவர்களே, கானா ஊர் கல்யாணத்திலே இயேசு இது என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்ன பிறகு அவள் உடனடியாகவே இயேசுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய வேலைக்காரத்தை சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரோ அது மட்டும் நீங்க செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் அங்கு கிளம்பி விடுகிறார். Interestingly though it was not the hour for Jesus to be revealed, he responded to Mary by turning the water into wine anyway. பிரியமானவர்களே, இது ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், தன்னுடைய நேரம் இன்னும் வராமல் இருந்தாலும் அவருடைய நேரம் இன்னும் வராமல் இருந்தாலும் இயேசு அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை கவனித்து பாருங்களேன். இது முதலாவது அற்புதம் என்று சொல்லப்படுகிறது. அதை வாசிக்க கேட்போம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். முதலாவது அற்புதம் நடந்த முக்கியமான காரணம் மரியாள் இயேசுவினிடத்தில் வந்ததுக்காக. The reason why this first miracle took place was because Mary came concerned and came and asked Jesus. So there are a few things that we can learn from this wedding at Cana. ஆகையால இந்த கானா ஊர் கல்யாணத்திலே ஒரு சில நல்ல ஆழமான சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். The role that Mary played is like intercession prayer. Mary speaks to Jesus to do something in a time of need. மரியாள் இங்க இயேசுவினிடத்தில் வரும் பொழுது அது ஒரு ஜெபத்துக்கு ஒப்பிட்டு நாம் பார்க்கலாம். மரியாள் இயேசுவினிடத்திலே ஒரு தேவையோடு அவர் வருகிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். ஒரு அக்கறையோடு, ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையின் நிமித்தமாக இயேசுவினிடத்திலே வருகிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். In a difficult and embarrassing, in a time of need, Mary comes to Jesus. Now this can also be our prayer life. We speak to Jesus to do something about our need, our embarrassment, our concerns. இந்த மரியாள் செய்ததை போல நீங்களும் நானும் கூட ஜெப நேரத்திலே அவனமாக வரலாம். இயேசுவினிடத்திற்கு வந்த காரணம் என்னவென்றால், நமக்கு ஒரு தேவை இருக்கிறது, நமக்கு ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது, நமக்கு வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதினாலே நாம் இயேசுவினிடத்திலே வரலாம். ஆனால் நாம் யாரிடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று புரிந்திருக்கிறோமா? But do we realize who we are speaking to? For a moment there, Mary forgot who she was speaking to. ஒரு வினாடிலே மரியாள் இயேசுனுடைய தாயா இருக்கக்கூடிய மரியாள் ஒரு நொடியிலே இயேசு யார் என்று மறந்திருக்கலாம். ஆகையால் இயேசுவினிடத்திலே ஒரு அக்கறையை எடுத்து சொல்கிறார். ஆனால் இயேசு தன்னுடைய முக்கியமான வேலை, தன் வந்ததுக்கு முக்கியமான காரணத்தை வெளிப்படுத்துகிறது நம்ம கவனித்து பார்க்கிறோம். Now when Mary comes with a concern, she comes with a concern because she knows Jesus. And because of that familiar relationship, she comes and shares with Jesus her concerns. But forgetting that Jesus first and foremost is the Son of God. ஆனால் முதலாக இயேசு தேவனுடைய குமாரன் என்று மறந்துவிட்டு இந்த பூமிக்குரிய அக்கறையை அவள் எடுத்து இயேசுவினிடத்தில் சொல்கிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். Sometimes when we pray, we forget who we are approaching and how we should approach God. Do we realize whom we are speaking to? Do we know that we are approaching the one who is one with the Father? பிரியமானவர்களே, நாம் இயேசுவினிடத்தில் வரும் பொழுது நாம் இயேசு யார் என்று புரிந்துதான் அவரிடத்திலே அவரை நாடுகிறோமா? இயேசு பிதாவாகிய தேவனோடு ஒன்றாக இருக்கிறார் என்று புரிந்துதான் அவரிடத்திலே வருகிறோமா? நம்மளுடைய வேலை, நம்மளுடைய காரணம், நம்மளுடைய அக்கறை, நம்முடைய சங்கடமான சூழ்நிலை நிறைவேற வேண்டும், அதுக்கு ஒரு தீர்வு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நம்ம சேர்கிறோமா? அல்லது இயேசு சொல்லுகிற காரியத்தை மட்டும் செய்ய நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? When we approach God, do we insist in our ways that our embarrassment should be resolved, that our pain should be removed, that our difficult situation should be turned around? நம்முடைய சங்கடமான, நம்முடைய வேதனை கொடுக்கக்கூடிய நிலைமை மாற வேண்டும் என்று சொல்லி இயேசுவினிடத்தில் வந்து அவர் யார் என்று மறந்துவிட்டு நம்மளுடைய வழி, நம்மளுடைய காரியம் நடைபெற வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே நம்ம வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிறோமா? Another thing that we can learn from this passage is that God is willing to listen to us and respond to us.
பிரியமானவர்கள், இன்னொரு காரியத்தை நாம் என்ன புரிந்து கொள்ளலாம் என்றால், நாம் இயேசுவினிடத்தில் வரும்போது, நாம் தேவனிடத்தில் வரும் பொழுது அவர் நம்முடைய அக்கறையை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் நமக்கு மறுமொழி கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். Even though it was not the hour to be revealed, Jesus decided to do something in that instance. It shows us that Jesus understands us and is not rigid. பிரியமானவர்களே, இயேசு ஏதோ அவர் தீர்மானித்தது மட்டும் தான் நடைபெறும் ஆகியாலே அவரிடத்தில் எப்படி கதறினாரும் அவர் மறுமொழி கொடுக்க மாட்டார், அவர் அசைக்கப்பட மாட்டார், அவர் உணர்ச்சி காட்ட மாட்டார் என்று நாம் அப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் உள்ளவர்களாக இருப்போமானால் இந்த வசனமானது நமக்கு ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய அக்கறையோடு ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது, நம்முடைய வேதனையோடு ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது அவர் நம்முடைய அக்கறையும் வேதனையும் சங்கடமான சூழ்நிலையும் ஆழமாகவே அவர் அறிந்து மறுமொழி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். When we come to Jesus, he understands our embarrassment, he understands our pain, he understands our struggle as we approach him. It is not that Jesus does not want to relate to us. He is able to hear our pain, our embarrassment and respond in that situation. அந்த சூழ்நிலையிலே அவர் மறுமொழி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம், மோசேயை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் தேவனிடத்திலே அவர்கள் ஆண்டவரிடத்திலே கேட்கும் பொழுது ஆண்டவர் மறுமொழி கொடுக்கிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். அவர் ஒரு காரியத்தை தீர்மானித்த போதிலும் பிரியமானவர், இந்த தேவ மனிதர்கள் தேவனிடத்திலே மன்றாடும் பொழுது ஆண்டவர் அங்க மறுமொழி கொடுக்கிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். When Abraham and Moses come and plead with God, God intervened in that instance. God responded to the cries of those who cried out to him. Even in the life of Jesus, there was some who pleaded with Jesus and Jesus responded. இயேசுனுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம ஆழமாக நம்ம கவனிக்கும் பொழுது கூட ஒரு சிலர் அவர்கள் இயேசுவிடத்தில் பாதத்தில் விழுந்து, இயேசுவே எனக்கு உதவி செய்யும், இயேசுவே என்னுடைய கஷ்டமான நிலைமை தீர்வும் என்று சொல்லும் பொழுது இயேசு அங்கு மறுமொழி கொடுக்கிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். My friends, the God that you and I worship is not a rigid God who is immovable, nor is he cold in his emotions towards his people. பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கின்ற இயேசுவானவர் அவர் நம்முடைய உணர்ச்சிகளை அறிந்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய உணர்ச்சிக்கு அவர் மறுமொழி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவரும் தன்னுடைய உணர்ச்சியை காட்டக்கூடியவராக இருக்கிறார். God responds to our emotions. ஆண்டவர் நம்முடைய உணர்ச்சிக்கு பதில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். In the wedding at Cana, Jesus responded to the need. But the ultimate goal in answering the request was that God's glory was manifested. It was revealed who Jesus was at Cana. ஆனால் முக்கியமான காரியம் என்னவென்றால், இந்த கானாவூர் கல்யாணத்திலே இயேசு அந்த மறுமொழி கொடுத்த போது தன்னுடைய நேரம் வராமல் இருந்த போதிலும் அவர் மறுமொழி கொடுக்கும் பொழுது முக்கிய நோக்கம் என்ன நடந்தது என்றால், தேவனுடைய மகிமை அங்கு வெளிப்பட்டு இயேசு யார் என்று அந்த கானாவூர் கல்யாணத்திலே அங்கு வெளிப்பட்டதாக இருந்தது. So the question that you and I need to ask ourselves is my prayer self-seeking or is it seeking the glory of God to be manifested? ஆகையால பிரியமானவர்களே, இறுதியில் நீங்களும் நானும் கேட்க வேண்டிய கேள்வி, சுயநலத்துக்காக நம்ம ஆண்டவரிடத்திலே தேடி வருகிறோமா, அல்லது தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு நம்முடைய தேவைகளை, நம்முடைய சங்கடமான சூழ்நிலைகளை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய வேதனைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோமா? Are you asking so that Jesus may be revealed through our embarrassment, through our pain and through our struggle, or are you just asking for self-glory for yourself alone? பிரியமானவர்கள், நாம் இயேசுவிடத்திலே நம்முடைய சங்கடமான சூழ்நிலைக்கு வரும்பொழுது, நம்முடைய வேதனையான சூழ்நிலைக்கு வரும்பொழுது, நம்முடைய கஷ்டமான சூழ்நிலைக்கு இயேசுவிடத்திலே வரும்பொழுது, ஆண்டவரே இந்த சங்கடமான சூழ்நிலையிலும் உம்முடைய மகிமை வெளிப்படும்படியாக, நீர் மகிமை அடையும்படியாக நான் வருகிறேன் என்று அவனமாக வருகிறோமா, அல்லது ஆண்டவரே நான் யார் என்று நீ மற்றவர்களை காட்ட வேண்டும் என்ற சுயநலத்தோடு ஆண்டவரிடத்திலே நம்ம வருகிறோமா? It all comes back to the question, who are you living for? இறுதியிலே கேள்வி என்னவென்றால், நீங்களும் நானும் யாருக்காக வாழ்கிறோம்? ஆண்டவருக்காக வாழ்கிறோம் என்றால் ஆண்டவருடைய மகிமையை நாடுவோம். நமக்காக வாழ்வோம் என்றால் நமக்காக, நம்முடைய நன்மைக்காக, நமக்கு எது நன்மை கொண்டு வருகிறதோ அதுக்காக மட்டுமே நம்ம வாழுவோம். Jesus taught his disciples to ask the heavenly Father about our daily needs. பிரியமானவர்களே, இயேசு தன்னுடைய சீஷர்கள் கற்றுக் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய அன்றாட தேவைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு கூட கற்றுக் கொடுத்தார். But before that,
if we read a few verses or a few lines above it, Jesus says to pray that God's will be done on earth as it is in heaven. ஆனால் சில வரிகளுக்கு மேலாக நம்ம படிப்போமானால் இயேசு தன்னுடைய சிஷ்யர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றார், பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆகியாலே பிரியமானவர்களே, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய சித்தத்தோடு இணைந்து அவருடைய மகிமை வெளிப்பட்டு, அந்த மகிமை ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும் பொழுது சில நேரத்தில் நம்மளுடைய தேவையும் சந்திக்கப்படும். ஆனால் சில நேரத்தில் ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்றால் நம்முடைய தேவை சந்திக்கப்படாமலே போகலாம். இறுதியிலே மறுபடியுமாக கேள்வி, நாம் யாருக்காக வாழ்கிறோம்? At the end of the day, my friends, sometimes our desire and our prayer aligns with God's will, and it reveals who God is in that situation. But sometimes, in order for God's glory to be revealed, sometimes our needs may not be met. So at the end of the day, the question is, who are you and I living for? If we can answer that, then our prayer will be more focused. இந்த கேள்விக்கு நமக்கு பதில் கிடைத்தது என்றால் நாம் யாருக்காக வாழ்கிறோம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஜெப வாழ்க்கையிலும் ஒரு தெளிவு இருக்கும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, மறுபடியுமாக நான் கேட்கிறேன், நீ யாருக்காக வாழ்கிறாய்? இன்றைக்கு மரியாள் சொன்ன அந்த ஆலோசனையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். Today I leave with you, as I end this sermon, the advice that Mary gave to the servants. Do whatever he tells you. Listen to Jesus. இயேசு சொல்வதை கேளுங்கள். நாம் ஜெபம் செய்வோமாக. Let's pray. கண்மலை மீட்புமாய் இருக்கின்ற கர்த்தாவே, எங்களுடைய உள்ளந்திரியங்களை நீ அறிந்து எங்களுடைய ஜெபங்களுக்கு நீ பதில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறீர். Our Lord, our Redeemer, you know what is deep within our hearts. You know why we ask certain things. And so, Lord, that we pray that your word and your spirit will help us to have a more focused outlook in life. உம்முடைய வார்த்தையும் உம்முடைய ஆவியானவரும் நமக்கு ஒரு தெளிவை கொண்டு வந்து வாழ்க்கையில எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு வெளிப்புற ஒரு தோற்றம், நமக்கு தெளிவான ஒரு தோற்றம் நமக்கு நடைபெறும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, in Jesus mighty name. Amen. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today, or you need someone to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone, and that we as a church are willing to journey with you. We hope to be a safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you. நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.